கும்பிட்றேங்க சாமியோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர் எங்கே இருக்காங்க, ஒடிசாவில் இருக்காங்க. ஒடிசாவில் ஃபேமஸான ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கிட்ட அப்படி ஃபஸ்ட்டு லைவுக்கு வந்ததே சும்மா பந்தா பண்ண அப்படி பயங்கரமாக, என்னடா தம்பி இப்படி பண்ணுற, உன் பேர் என்னமோ பேர் கூட ஞாபகம் வரலைங்க. நேற்று கூட லைவில் வந்தா அப்படி வந்து கும்பிட்றவங்க சாமியோ, அந்த பையனுடைய அந்த இது பேரே கும்பிட்றேங்க சாமி, இப்போ தான் ஞாபகம் வருது. தம்பி கும்பிட்றேங்க சாமியா, தம்பி எங்கடா இருக்கிற, நீ காணோம். பக்கத்துலலாம் இல்லைங்க, அங்கே ஒடிசாவில் இருக்கிற தம்பி. நீ ஒடிசாவில் இருக்கிறியோ இல்லை பூந்தமல்லியில் இருக்கிறியோ, சென்னையில் இருக்கிறியோ, புட்டபர்த்தியில் இருக்கிறியோ எனக்கு தெரியாது. ஆனால் நீ வந்து லைவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ சொன்ன வார்த்தையே, நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் அம்மா அப்படின்னா அப்படி நானும் கூட ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டது, அப்படியே தங்கம் எந்த ஊரில் தங்க இருக்கிறேன் அப்படின்னா, அம்மா நான் இருக்கிற ஊர் சொல்கிறேம்மா, நீங்கள் வர்றீங்களா அப்படின்னா, அப்படி வர்றேன் தங்கம், நீ சொல்லு, நீ காசு போட்டுக்கோ, நான் வந்து உங்கள்கிட்ட கொண்டு நீ பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னா. ஒடிசா ஒளிமா நாடு, டேய் ஒடிசா இங்கே தாட்டா கிடக்குது, எக்கடா வெளிநாடுன்னு சொன்னீங்கன்னா, அம்மா நம்ம சென்னைக்கும் ஒடிசாவுக்கும் தூரம் தானும்மா அப்படின்னா. அப்படி ஆமாம் அப்படின்னா, என்னடா வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டால், கும்பிட்றாங்க சாமியோ அப்படின்ட்டு, அம்மா நான் கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருக்கிறேம்மா, ரொம்ப ஃபேமஸான கக்கூசுமா இங்கே, நான் கக்கூசு கழுவுறதுலேயே எனக்கு ரொம்ப டேலண்ட் அதிகமாகி போய் சும்மா ஒரு 25,000 கக்கூசு இருக்குதுமா இங்கே புட்டபர்த்தி வருது ஒடிசாவில், நான் அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேம்மா அப்படின்னா. அப்படி நான் சொன்னேன், சரி அப்படின்னா எனக்கு எப்படா அந்த வேலையை பார்க்குற மனசில் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு என்னமா தெரியும் அதில் இருக்கிற இது, போனோமா பட்டன் தட்டுன்னு மேலே டக் டக்குன்னு பண்ணி விட்டு நான் வந்துடுவேன். என்னடா பட்டன் தட்டுறதா, அந்த தாள் போட்டிருப்பாங்களா அந்த கதவு டோரு, அதை நான் இப்படி ஓப்பன் பண்ணால் தீந்து வச்சு தண்ணி ஊற்றியில் கழுவிட்டு வந்துடுவோம். அப்படி சோப்பு என்னது ரின் பவுடர் அதை போட்டு தான் கழுவு அப்படின்னா. அப்படி இதனோட கொடுமையாக போச்சு, ரின் பவுடர் போட்டு கழுவுறியா அதுக்கு ஆர்பிக்கு ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்கடா, ஏசிட்டு ஆர்பிக்கு என்னமோ இருக்குதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் காஸ்ட்லி, நான் சிம்பிள் மெத்தடில் கழுவிடுவேன் அப்படின்னா. அப்படி 2 மண் அள்ளி போட்டேன்னா அதுதான் வந்து ரின் பவுடருங்கிற. அப்படி விளையாட்டு இருக்கவங்க அதுதாங்க ரின் பவுடர், நான் மண் அள்ளி போடுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். அப்படி சரி நானும் ஓஹோன்னு இருப்பேட்டுருக்குன்னு சொல்லிப்போ நான் என்ன பண்ணேன், சரி தம்பி சூப்பர் சாட் இருந்தால் ஒரு 20 ரூபா போடு அப்படின்னேன். போமா சூப்பர் சாட் நான் 20 ரூபா போட சொல்கிறேங்க, நான் வந்து நான் 2000 ரூபா போடுறேம்மா, என்ன சம்பளம் வரலம்மா அப்படின்னா. அப்படி சரி வருமேனுமோ அப்படி நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி நான் வரேன்டா வேலைக்கு அப்படின்னேன். நானும் அங்கே வந்துடுறேங்கிட்டு, அம்மா நீங்களாம் இங்கே வந்து வேலை செய்ய முடியாது, நீங்கள் வந்து இங்கே செய்கிற விளையாட்டு இங்கே இருக்குது, அதெல்லாம் இல்லைம்மா. நான் சொன்னேன், இப்போலாம் கக்கூசு கட்டி அங்கங்கே இந்த இப்படி பட்டன் தட்டிட்டு சுறு நல்லா வேலை பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடுறா, நீங்கள் என்னடா வேலை போய் சேவக்கட்டை போட்டு 25,000 கக்கூசு கழுவுறோங்கிற அப்படிங்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி, நான் ஆள் வச்சு நிறைய வேலை வாங்கிட்டு இருக்கிறேன், அதில் நானும் ஒருத்தனை சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னா. அப்படி எனக்கு ஒரே ஆச்சரியம். நேற்று லைவுக்கு வந்தா அப்படிங்க, அதனால தான் திடீர்னு இந்த பையனோட ஞாபகம் வந்துருச்சு. கும்பிட்றாங்க சாமியா தம்பி, நேற்று லைவில் வந்து அப்படி அம்மா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் ஏன் கும்பிட்றாங்க சாமின்னு சொன்னதே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தம்பி நல்லா இருக்கட்டி தங்கோ, எப்படிலாம் இருக்கிற, ரொம்ப நாளாக ஏப்பா வரல அப்படின்னு கேட்டதுக்கு, அம்மா நான் வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன், கக்கூஸ் கழுவு வேலை அதிகமாக போச்சுமா, அதனால வர முடியல. அப்படி சரி அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு ஒன்று நான் சொன்னேன், நல்லா இருக்கே சாப்பிட்டே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்கு. போங்கம்மா இப்போ போய் பேசுகிறேங்க அதை பற்றி, நான் இப்போ தான் கக்கூஸ் கழுவுற வேலையில் இருக்கிறேன், இன்னும் 25 கக்கூஸ் கழுவாமல் இருக்குது, அது வெயிட்டிங் இருக்குது, நான் போய் கழுவணும், எனக்கு வேறு ஆய் வருது அப்படிங்கிற. அப்படி இந்த பையன் பேசுறதால இப்படியே பேசுகிறாங்க இருப்பீங்க, எனக்கு உண்மையிலே சத்தியமாக முடியல. என்னடா ஆய் வருதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியாது பற்றி அப்படிங்கிற. அப்படி என்னங்கடா அப்படி நான் சொன்னேன், சிக்கன் மட்டன்லாம் நான் சாப்பிட மாட்டேன் தம்பி அப்படின்னேன். அதுக்கு முன்னாடி சொன்ன அப்படி ஒரு வார்த்தை, இங்கே எல்லாம் சிக்கனும் மட்டன் நிறையா சாப்பிட்றாங்கம்மா, போட்டு போயிடுறாங்கம்மா அப்படின்னா. அப்படி நான் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னேன். சிக்கன் மட்டன் சாப்பிடாம இருந்துட்டு அது ஒரு ஸ்மெல், பயங்கர ஸ்மெல் வரும், நான் கழுவ மாட்டேன் அப்படிங்கிறான். என்னை திட்டுற அப்படி, அதெல்லாம் சாப்பிடாதீங்கிற. அப்படி நீ என்னத்தைங்க சாப்பிட்டு நான் ஒவ்வொன்றுக்கும் கக்கூசு வச்சே பேசுகிறேன். அப்படி தம்பி கும்பிட்றாங்க சாமியா தம்பி, இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போட்டு விடு. அம்மா நான் தான் இந்த கமெண்ட் போட்டேன்னு, இங்கே முடியெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்குதுங்க, நமக்கு 1 or 2 வேலை. கும்பிட்றாங்க சாமி தம்பியோ இருக்கிறியா, கண்டிப்பாக நீ இருந்தீனா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் போட்டுரு, கமெண்ட் பண்ணி விட்ரு, அம்மா நான் கக்கூஸ் கழுவிட்டேன் அப்படின்னு சொல்லிடு. கக்கூஸ் கழுவுறதுலாம் ஒரு வேலையை பெரும் அவார்டு கொடுத்தாங்கிற. அப்படி ஏமா நீங்கள் இப்படி சீப்பாக பேசுகிறீங்க, எனக்கு அவார்டு கொடுத்தாங்கிற. அப்படி எதனால தான் அவார்டு கொடுத்தாங்கன்னு கேட்டால்,
ஒரு 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 மணி நேரத்தில் 25 கக்கூஸ் கழுவு அப்படி அம்மா. சொடக்கு விட்டு கழுவி விட்டுருங்கிற அப்படி. அது எப்படிங்க யாருனாலும் முடிக்கும், என்னால் முடியலைங்க. ஒடிசாவில் அத்தனை கக்கூசா கழுவுற வேலை கொடுத்துருக்கீங்க ஆர்டரு எல்லாத்துக்கும். டேய் எங்கேயும் நிறைய பக்கம் இந்த இது வேலை இல்லாமல் திண்டாடிட்டு கிடக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்கே போனால் ஆகுமோ? நீங்கள் ஏமா அதை பற்றி கேவலமாக பேசுகிறீங்க? அது அவ்வளோ ஒரு புனிதமான வேலைமா அப்படிங்கிறாடி. உழைச்சி சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிற அப்படி அடித்து சொல்கிற அப்படிங்க. ஐயோ உண்மையிலே இது நான் பொய்யெல்லாம் சொல்ல, சத்தியமாக அந்த பையன் வந்தால் லைவில் வந்தால் போகுது கக்கூசை பற்றியே பேசுகிறேன் அப்படிங்க. தம்பி நீ என்னுடைய லைவுக்கு மட்டும்தான் வர்ற, வேறு எல்லா லைவுக்கு போகிறேன் எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய லைவில் நீ பார்த்து வர்ற, நீ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரு கமெண்ட் போட்டு விட்ரு சரியா? நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணுற, கும்பிட்றவங்க சாமியான்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்க. அந்த சேனலுடைய பேர் அப்படித்தான் வச்சுருக்கா அப்படி. ஆனால் கக்கூஸ் கொள்ள உருவாளிங்கிற அப்படி. என்னால் முடியலைங்க. அதை கேட்டால் எனக்கு மயக்கமே வருது. போமா நீயும் இது காசு வருதுமா, காசு மாதம் 13,000 ரூபா கொடுக்குறாங்கிற அப்படி. இந்த காசுக்கு அந்த போய் ஓஹோன்னு தெரிஞ்சா இதுக்கு எம்பிபிஎஸ் இது 2 டிகிரி முடிச்சுட்டு போயிருக்கா அப்படிங்க. நான் 1 டிகிரின்னு நினச்சி 2 டிகிரி முடிச்சுட்டு போயிருக்கா அப்படி. இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு போகணுங்கிற அப்படி. நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். தம்பி இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு வரணுமா அந்த வேலைக்கு? சொல்லு தம்பி, எனக்கு படிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது, வந்தால் வேலை கொடுப்பியா போட்டு? நான் கேட்டேன் ஒரு நாள், கேட்டதுக்கு நீங்கள் யூடியூப்லேயே கத்திக்கிட்டே கடங்க வாழ்னு, இங்கே வந்தால் உங்களுக்கு செட் ஆகாதுங்கிட்ட அப்படி. நான் யூடியூப்லேயே கத்திக்கிட்டு இருந்துக்கிறவங்க என்னங்க பண்ணுறாங்க, போக வேண்டாம் வரவேணுங்கிற அப்படி. சரி அடுத்த வீடியோவில் அந்த பையன் திரும்ப வந்து என்கிட்ட பேசினான், என்ன பேசினா அப்படின்னு திரும்ப ஒரு காமெடியான ஒரு வீடியோ போடலாம், பார்க்கலாமா? இப்போ தான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கழுவி ஊற்றாதீங்க, கழுவாமே ஊற்றி விட்ருங்க. சரிங்களா? கும்பிட்றங்க சாமி தம்பியோ, நீ சொன்னதை வச்சு உன்னுடைய இதில் ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு விட்டேன். லைக் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு ஒரு கமெண்ட் போட்டு விட்டு சரியா? நன்றி, வணக்கம், பாய்.